வாழ்க்கையில நமக்கு எதெல்லாம் கிடைக்கணும்னு இருக்கோ அது நமக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு ஐஸ்கிரீமும் கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னு வச்சுக்கேன், நான் கிடைக்க வைப்பேன். ஏன்னா நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன். இந்த அன்பு இன்னைக்கு உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காம உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டான். நீ கவலையே படாத. ஓகே? ஏங்க ஐஸ்கிரீம் வந்தீங்க. ஹேய், நான் சொன்னேன்ல, வா போலாம். வாங்க. இந்தாங்க. சூப்பரா இருக்குங்க. சாப்பிடு. கொஞ்சம் வேணா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? எனக்கு இதுவே போதும். நான்லாம் உங்கள மாதிரி இல்ல. கொஞ்சம் சாக்கோ பார் டேஸ்ட் பண்றியான்னு கேட்டா டக்குன்னு வாங்கி நைஸா பாதி காலி பண்ணிடுவேன். ஏங்க, நீங்க என்னைக்காவது சன்ரைஸ பாத்திருக்கீங்களா? அதுவும் பீச்ல உட்காந்துட்டே. எங்க அதுக்கெல்லாம் டைம் ஒதுக்க முடியுது? நம்ம சன்ரைஸ் எல்லாம் பெட்ரூம்ல தூக்கத்திலே முடிஞ்சு போயிடுதே. ஆனா சூரியன் மட்டும் அலாரம் வைக்காமலே கரெக்ட் டைமுக்கு ரைஸ் ஆகுது. சாயங்காலம் ஆனா மறைஞ்சிருது இல்லங்க. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லங்க? ஹோ, அப்ப நீ சன்ரைஸ் பார்த்ததே இல்லையா? ஆமாங்க, அது மறையறத மட்டும் எத்தனையோ தடவை பார்த்திருக்கேன். ஏன்னா அப்ப நாம முழிச்சிட்டு தானே இருப்போம். அப்படியே ஆரஞ்சு பழமாட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ சரன்னு கீழே இறங்கி மறைஞ்சிருங்க. அப்படின்னா அது உதிக்கிறப்போ இன்னும் எவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுவும் கடலுக்குள்ள இருந்து சூரியன் உதிக்கிறப்போ அலையெல்லாம் தக தகன்னு தங்கமா அப்படி மின்ற மாதிரி சினிமால காட்டுறப்போ ஒரு தடவையாவது நேர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும்.